அனைவருக்கும் உங்கள் ரமணா ரவியின் இனிய காலை வணக்கங்கள். வெல்கம் டு அவர் ராகா ஆராதனை சேனல். லாஸ்ட் எபிசோடில் 2 சாங் பண்ணியிருந்தேன். எல்லாருமே சில பேர் கேட்டிருப்பாங்க, சில பேருக்கு பிடிச்சிருக்கும். ஏன்னா எடுத்த எடுப்பில் எல்லாம் நல்லா இருக்குன்றத கமெண்ட்ஸ்லாம். ஏன்னா நான் பாடுவேன்னு தெரியும், கொஞ்சம் ஸ்ட்ரெயின் எடுத்து பாட முடியாமல் இருக்கிறதுனால சில பேருக்கு பிடிக்காமல் இருக்கலாம். ஆனால் வேர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். அது கொஞ்சம் மெனக்கடல் அப்படின்வாங்க பாருங்கள். அந்த மெனக்கடல் இப்போ தற்சமயம் நான் கொஞ்சம் நிறைய பிஸியாக இருக்கிறதுனால கொஞ்சம் இந்த மெனக்கடல் இல்லாததுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஆனால் குரல் தானே, அந்த குரலை இது பண்ண போகிறதில்ல. இன்றைக்கி நம்ம 2 சாங் பார்க்க போகிறோம். ஒன்று பாபாவது, இன்னொன்று ஜீசஸ் கிரைஸ்ட். என்னங்க இது ஜீசஸ் கிரைஸ்ட் பாட்டெல்லாம் பாடுவீங்களா? நிறைய கேட்டிருக்கேன், நிறைய பாடவும் பாடியிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் சொர்ணலதா அம்மாவோட சாங்ஸ்லாம் நிறைய இருக்குது. அந்த நீயே நிரந்தரம் சாங்ஸ்லாம் எடுத்த எடுப்பில் நான் கற்றுக்கிட்டதே அந்த சாங்ஸ் தான். ரொம்ப நல்லாயிருக்கும். நிரந்தரம் நிரந்தரம் நீயே நிரந்தரம்னு ஒரு பாருங்கள். அந்த சாங்ஸ் தான் நான் ரொம்ப நிறைய பாடியிருக்கேன். அது பாடும்போது பயங்கர உருக்கமாக இருக்கும். அதை நான் அடுத்த எபிசோடில் பாடுறேன். இன்றைக்கி அதே சொர்ணலதா அம்மா பாடின ஒரு சாங், அடுத்தது ஒரு பாபா சாங். இது 2 இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். நிலையில்லா உலகு, நிஜமில்லா உறவு, நிலையானதொன்றும் எங்கில்லை. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வம், நீ மட்டும் போதும் எப்போதும். நீ மட்டும் போதும், நீ மட்டும் போதும், நீ மட்டும் போதும் எப்போதும். நிலையில்லா உலகு, நிஜமில்லா உறவு, நிலையானதொன்றும் எங்கில்லை. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வம், நீ மட்டும் போதும் எப்போதும். நீ மட்டும் போதும், நீ மட்டும் போதும், நீ மட்டும் போதும் எப்போதும். ஆசையிலே பிறந்து ஆணவத்தில் தொடர்ந்து ஆடி இங்கு அடங்குது வாழ்க்கை. வாழ்வு தரும் வார்த்தை வாழ்க்கைதனை வளர்த்தால் வசந்தம் நம்மில் என்றும் தங்கும். நீ மட்டும் போதும், என் வாழ்வு மாறும். நீ மட்டும் போதும், என் வாழ்வு மாறும். நீ மட்டும் போதும் எப்போதும். நீ மட்டும் போதும் எப்போதும். நிலையில்லா உலகு, நிஜமில்லா உறவு, நிலையானதொன்றும் எங்கில்லை. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வம், நீ மட்டும் போதும் எப்போதும். நீ மட்டும் போதும், நீ மட்டும் போதும், நீ மட்டும் போதும் எப்போதும். பொய்மையிலே பிறந்து போலியாக நடந்து பொழுதிங்கு போகுது கழிந்து. உண்மைதனை வணர்ந்து உறுதியுடன் இருந்தால் ஊதியங்கள் தேவையில்லை நமக்கு. நீ மட்டும் போதும், என் வாழ்வு மாறும். நீ மட்டும் போதும் எப்போதும். நீ மட்டும் போதும் எப்போதும். நிலையில்லா உலகு, நிஜமில்லா உறவு, நிஜமானதொன்றும் எங்கில்லை. நிலையானதொன்றும் எங்கில்லை. நேற்றும் இன்றும் எங்கும் மாறாத தெய்வம், நீ மட்டும் போதும்
எப்போதும். நீ மட்டும் போதும் எப்போதும். வாஸ்தவம் தான். வேற இந்த நிலையில்லாத உலகத்தில் எனக்கு எதுவுமே வேண்டாம். நீ மட்டும் இருந்துட்டா எனக்கு போதும். இந்த பாடலை நான் நிறைய தடவை கேட்கும்போது அந்த நீ மட்டும் போதும் எப்போதும் சொல்லிட்டு அந்த ஹை பிச்சில் ஒரு பாடுவாங்க பாருங்கள், சொன்னது தப்பா. எனக்கு பாடவே முதல்லலாம் பாடிட்டு இருந்தேன். இப்போ சமீபமாக ஹை பிச் வரலை. அந்த இடத்துல கொஞ்சம் ஸ்லோ பண்ணி பாடினா வருது. ஸ்லோ பண்ணோம்னா அந்த டெம்போ வந்து குறைஞ்சிரும். அதுக்காக நான் இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சதில் இதுலேயே பாடியிருக்கேன். அந்த வேர்ட்ஸ் எல்லாம் பாருங்கள். நிலையில்லா உலகு, நிஜமில்லா உறவு, நிலையானது ஒன்றும் இல்லை, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வம், நீ மட்டும் போதும் எப்போதும். தெய்வம் வந்து நீ அன்றைக்கி இன்றைக்கி என்றைக்குமே மாறலை. நீ தான் என்னோடய தெய்வம், நீ மட்டும் எனக்கு போதும். இது பாருங்கள், பாபாவுக்கும் பாடலாம், ஜீசஸ் கிரைஸ்டுக்கும் பாடலாம், ஏன் எல்லா தெய்வத்துக்குமே பாடலாம். இதில் வார்த்தைகள்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது. பொய்யில் பிறக்கிறோம், அப்புறம் பொழுது அதுலேயே நம்மளோட காலம் போயிட்டுருக்கு அப்படிங்கிற வேர்ட்ஸ்லாம் ரொம்ப அழகாக பாடியிருப்பாங்க சொல்கிறத அம்மா. மறைஞ்சி போயிருந்தாலும் அவங்க பாடின 2 முத்தான பாடல்களை நான் 4-5 பாடல்கள் கற்றுட்ருக்கேன். நான் முடிஞ்சால் எனக்கு சொல்கிறத அம்மா பாடின இந்த மாதிரி டிவோஷனல், கிறிஸ்டின் டிவோஷன் நான் அவங்கள பாடி காமிக்கிறேன். அடுத்தது நம்ம பாபாவோட வேலூரில் அற்புத சாயி கோயில்னு அடிக்கடி உங்களுக்கு நிறைய சொல்லியிருக்கேன். குளவி மேடுன்னு சொல்லிட்டு வேலூரில் பாகாயம் போகிற வழியில் ஆர்ட்ஸ் காலேஜ் போகிறதுக்கு பின்னாடி இருக்குது. அதில் வந்து ஒரு பெரிய கோவில். அந்த பாபா கோவிலில் ஒரு பெரிய வாசலில் வந்து ஒரு பெரிய ஆலோசனைக்கு ஒரு பாபா சிலை நிற்க வச்சு அதுக்கு கும்பாபிஷேகம்லாம் பண்ணி அதுக்கெல்லாம் நான் போயிருக்கேன். அந்த சமயத்துக்கு அந்த வேர்ட்ஸை அந்த அற்புத சாயி தான் கொடுத்துருக்காரு. அப்போது ரொம்ப 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 ஃபேமஸ் இந்த பாடல். அதுக்கு பிறகு லாங் அகோ ஆகிடுச்சு. இது அப்போ எங்கேயும் அவ்வளோவா பாடுறது கிடையாது. நான் இப்போ இன்றைக்கி பாபாவோட சாங்ஸ் நான் பாடினதை முதல்ல அப்படிங்கிறதுனால உங்களுக்கு நான் பாடி காமிக்கிறேன். அபயம் தந்தான் அற்புதல், அழகாய் நின்றான் அற்புதல். அபயம் தந்தான் அற்புதல், அழகாய் நின்றான் அற்புதல். அருளை வழங்கிட வந்தான், அற்புதம் செய்திட வந்தான். வந்தான் நின்றான் தந்தான், வந்தான் நின்றான் தந்தான். வளமை தந்திட வந்தான், வானின உயர்ந்திட நின்றான். வாழ்வில் அருளை தந்தான், வந்தான் நின்றான் தந்தான். அபயம் தந்தான் அற்புதல், அழகாய் நின்றான் அற்புதல். அருளை வழங்கிட வந்தான், அற்புதம் செய்திட வந்தான். வந்தான் நின்றான் தந்தான். அருளாசி வழங்கிடும் கண்கள், அபயம் அளித்திடும் கைகள். குறுநகை தவிழ்ந்திடும் இதழ்கள், தஞ்சம் அளித்திடும் பாதங்கள். ஆசி வழங்கிடும் கண்கள், அபயம் அளித்திடும் கைகள். குறுநகை தவழ்ந்திடும் இதழ்கள், தஞ்சம் அளித்திடும் பாதங்கள். அவன்தான் அற்புதல் அற்புதல் அற்புதல். வந்தான் நின்றான் தந்தான். வாவென அழைத்திட வாசலில் நின்றான், வந்தனம் செய்திட நான் உனக்கென்றான். வாவென அழைத்திட வாசலில் நின்றான், வந்தனம் செய்திட நான் உனக்கென்றான். வரையாது வழங்கி வள்ளலாய் நின்றான், வரையாது வழங்கி வள்ளலாய் நின்றான். வறுமை துயரை நீக்கிட வந்தான், வாழ்நாள் முழுதும் நம்முடன் இருப்பான். அவன்தான் அற்புதன். வந்தான் நின்றான் தந்தான். கோமுகி கஷேத்திரநாதனாய் வந்தான், கோவர்தனகிரி கண்ணனாய் நின்றான். கோமுகி கஷேத்திரநாதனாய் வந்தான், கோவர்தனகிரி கண்ணனாய் நின்றான். மந்த்ராலய மகாதாய மந்தான், மந்த்ராலய மகாதாய மந்தான்.
பண்டரிபுர நாதனும் அவனே, பரமபாக்யம் தந்தவனவனே. பண்டரிபுர நாதனும் அவனே, பார்க்கடல் கடந்த பரந்தாமனவனே. அவன்தான் அற்புதன் அற்புதன் அற்புதன், வந்தான் நின்றான் தந்தான். அழகழகான சாயியின் உருவில் ஆலயம் முழுதும் வரிசையில் அமர்ந்தான். அழகழகான சாயியின் உருவில் ஆலயம் முழுதும் வரிசையில் அமர்ந்தான். 108 சாயியும் அவனே, நுண்ணுயிர் கவலாம் இறைவனும் அவனே. 108 சாயியும் அவனே, நுண்ணுயிர்க்கெல்லாம் இறைவனும் அவனே. பத்ரியில் மலர்ந்தான், பாறையில் அமர்ந்தான். பத்ரியில் மலர்ந்தான், பாறையில் அமர்ந்தான். வந்தான் நின்றான் தந்தான். துவாரகமாயில் அமர்ந்திட்ட சாயி அன்னையில் ரூபமே. ஸ்ரீ திவ்ய கஷேத்திர அன்னையில் மூவரும் ஆத்மஸ்வரூபமே. குளம் தழைக்க குளவி மேட்டினில் அமர்ந்துள்ள தெய்வங்களை. குளம் தழைக்க குளவி மேட்டினில் அமர்ந்துள்ள தெய்வங்களை. வாழ்நாள் முழுதும் வணங்கிய நின்று வேண்டிட வந்தோமே. வாழ்நாள் முழுதும் வணங்கிய நின்று வேண்டிட வந்தோமே. வந்தான் நின்றான் தந்தான். வந்தான் நின்றான் தந்தான். அபயம் தந்தான் அற்புதன், அழகாய் நின்றான் அற்புதன். அருளை வழங்கிட வந்தான், அற்புதம் செய்திட வந்தான். வந்தான் நின்றான் தந்தான். வந்தான் நின்றான் தந்தான். இந்த பாடல் கல்யாணி ராகம்னு நினைக்கிறேன். ஐ திங்க் அதில் இந்த வேர்டெல்லாம் எவ்வளோ அழகழகாக அமைஞ்சது பாருங்கள். அந்த சந்தர்ப்பத்தில் இந்த பாடல் வந்து ரொம்ப பாப்புலராக இருந்தது. இதுக்கு எல்லாமே மியூசிக்கில் போட்டு வேறு நான் பாடணும்னு இல்லை, நிறைய பாடகர்கள் என்னோட கூட பாடுறாங்களே அவங்களெல்லாம் கூட பாட சொன்னால் ரொம்ப அழகாக இருக்கும். இது மாதிரி குறைஞ்சது ஒரு 1000 மேலே இருக்கும். பாபாவோட சாங்ஸில் நிறைய பண்ணியிருக்கேன். நான் இனிமேல் வரப்போகிற எபிசோடில் சின்ன சின்னதாக ரொம்ப பெருசாக இது வந்து ஒரு 4 சரணம் 5 சரணம்லாம் கூட வேண்டாம் உங்களுக்கு. 2 சரணம் அந்த ராகம், அது என்ன ராகங்கிறதையும் முதல்லேருந்து சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். அதனால் வரப்போகிற எபிசோட்லேருந்து நான் பாபா பேரில் என்னென்ன சாங்ஸ் எழுதியிருக்கணும் அதெல்லாம் உங்களுக்கு பாடி காமிக்கிறேன். அதுவரையில் உங்கள் அனைவரிடத்திலிருந்து விடைபெற்றுக்கிறது உங்கள் அன்பிற்கினிய ரமணா ரவி. வணக்கம்.